மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி கேழ்வரகு அடை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். சிறுதானிய உணவுகள்லேயே ரொம்ப முக்கியமானது இந்த ராகி. இந்த ராகியை பயன்படுத்தி கேழ்வரகு அடை, கேப்பக்கஞ்சின்னு செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ராகியில் நிறையா கால்சியம், அப்புறம் இரும்பு சத்து இதெல்லாம் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நன்மை தரக்கூடியது. இந்த மாதிரி பல்வேறு சத்துக்கள் நிறைஞ்ச இந்த ராகி மாவை பயன்படுத்தி ஒரே மாவில் எப்படி 2 விதமான தோசை செய்யலாம் தான் நான் பார்க்க போகிறோம். ஒன்று நல்ல கிறிஸ்பியான ராகி தோசை பண்ண போகிறேன். இன்னொன்று இதே மாவில் அடை எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, சூப்பராக கிறிஸ்பியாக சிறுதானிய உணவான ராகியை பயன்படுத்தி எப்படி அடையும் தோசையும் பண்ணலாம் தான் பார்க்கலாம். ராகி அடை தோசை பண்ணுறதுக்கு இன்றைக்கி 1 கப் ராகி எடுத்திருக்கேன். இதை பவுலில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றி ஃபஸ்ட் நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா ராகியில் குட்டி குட்டி கல் மண் ஏதாவது இருக்கும். ஸோ கல் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா முதல்ல இந்த ராகியை சுத்தம் பண்ணிக்குவோம். தண்ணியை கீழே ஊற்றிட்டு இப்போ இதில் 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்க்குறேன், 1/4 கப் உளுந்து, 1/4 கப் கடலைப்பருப்பு. இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா தண்ணி ஊற்றி 2-3 தடவை வாஷ் பண்ணிடுவோம். தண்ணி இப்போ கீழே ஊற்றிட்டு இதை ஊற வைக்கிறதுக்கு நிறைய தண்ணி இப்போ சேர்க்குறேன். இது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது நல்லா 4 மணி நேரம் ஊறிடுச்சு. ராகி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இதை நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இதை தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ண வேணாம். நான் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கனால மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கிறேன். இதுவே நீங்கள் கடலைப்பருப்பு, ராகியில் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். அரைச்ச மாவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலநீரில் ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இதை 2 பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு ராகி மாவு தோசையை சுட போகிறேன். தோசையை சுடுற ராகி மாவு 2 மணி நேரம் புளிக்க வைக்கணும். 2 மணி நேரம் புளிக்க வச்ச பின்னாடி ஸ்டவ்வை ஆன் பண்ணி தோசைக்கல் ஹீட் ஆனோடனே தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இது வெந்தோடனே மேலே தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த பக்கம் வெந்தோடனே மெதுவாக திருப்பி போட்டுக்கணும். அதே மாதிரி 2 பக்கமும் வெந்தோடனே எடுத்துடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா சூப்பரான கிறிஸ்பியான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இதே மாவில் அடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அடைக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். இது கூடவே காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் இதில் மிளகாய்த்தூள் சேர்க்கலைன்னா ராகி மாவு அரைக்கும்போது வரமிளகாய் சேர்த்துக்குங்க, அதுவும் நல்லாயிருக்கும். சேர்த்து ஒரு வதக்கின பின்னாடி இதில் 1/2 கப் அளவுக்கு நல்லா துருவிய கேரட் சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் நல்லா 1 கப் அளவுக்கு நிறையா சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலைகள் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அடை நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இதை ரொம்ப நேரம்லாம் வதக்க வேணாம், ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். கடைசியாக 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்க்குறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பின்னாடி நம்ம அரைச்ச ராகி மாவில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அடை பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அடை பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். இந்த அடை மாவை நீங்கள் புளிக்க வைக்கணும்லாம் கிடையாது, இன்ஸ்டண்ட்டாக ஊற்றிடலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு நல்லா தோசைக்கல் ஹீட் ஆனோடனே இதில் அடைகளை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த அடை செய்யும்போது உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை வதக்கி சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடை கொஞ்சம் வெந்த பின்னாடி மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் வேகிற அளவுக்கு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வெந்துருச்சு. இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஸோ சூப்பரான கேழ்வரகு அடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுவே நீங்கள் ராகியை ஊற வச்சு அரைக்காமல்
கடைகளில் வாங்கி ராகி மாவு பயன்படுத்துனீங்கன்னா ராகி மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து தோசை பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு நல்லா ஊற வச்சுட்டு தனியாக அரைச்சி இந்த ராகி மாவில் சேர்த்துக்குங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து நல்லா புளிச்ச பின்னாடி தோசையாக ஊற்றிக்குங்க. சூப்பரான நல்ல கிறிஸ்பியான ராகி தோசை ரெடி ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.